மக்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் சிறப்பான வருஷமா அமையட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட கனவு ஆசையெல்லாம் நிறைய கண்டிப்பா ட்ரீம் கம் ட்ரூ கைஸ். ஸோ இந்த வருஷம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கைஸ் 4 சீஸ் சிக்கன் பாஸ்தா ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் 4 காரை எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மை காட் அந்த மொசலா சீஸ் அப்படியே பிச்சுட்டு வந்துட்டு கைஸ். ஆஹா வேறு லெவலில் இருந்துச்சு. ஓவர்லோடு சீஸு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நான் ஐஸ் டே தாரிக்னு ஆர்டர் பண்ணேன். இங்கே புன்னையில் பார்த்தீங்கன்னா டீ சாய்ன்னு சொல்ல மாட்டாங்க, டே தாரிக்னு சொல்லுவாங்க. டேனா டீ, தாரிக்னா ஆற்றுது. ஸோ ஆற்றுனா டீன்னு சொல்லுவாங்க. அது ஹாய் இனிஃபியூஸ், இன்னைக்கு சூப்பரான டே. இன்னைக்கு என்ன டே? January 1, 2024. ஹாப்பி நியூ இயர் மக்களே. எல்லாருக்கும் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் ஹனிஃபியூஸ் சேனல் சார்பாக. இந்த வருஷம் நல்லா சிறப்பான வருஷமா அமையும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட கனவு நம்மளோட ஆசையெல்லாம் நிறைய கண்டிப்பாக ட்ரீம் கம் ட்ரூ கைஸ். ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன்னா, January 1. ஸோ நியூ இயர்னால நீங்கள் கேட்பீங்க அனுப்பி என்னடா பண்ணேன்னு கேட்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துப்பீங்க பிரேக்ஃபாஸ்ட் அம்மா சமைச்சாங்க. காலையில் 6 மணிக்கு எழுஞ்சி ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்போ அம்மா பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சாங்க. வேறு லெவல் சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லை கைஸ், இன்னைக்கு January 1 நியூ இயர் ப்ளஸ் எங்கள் அக்காவோட பர்த்டே. ஸோ நிறைய சர்ப்ரைசிங் மேட்டர் இருக்குது. இது எங்கள் அக்காவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ப்ளஸ் பிகாஸ் எங்கள் அக்கா January 1 போனதுனால ஸோ நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி போகணுமே சர்ப்ரைஸாக போடுங்க அக்காக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுப்பாங்க. ஸோ இப்போனா மணி ஒரு 11+ ஆகுது. சாப்பிட்டுட்டு இப்போனா சும்மா லேப்டாப்பில் படம் பார்க்கலாம், சும்மா எதுவும் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே நியூ இயர் ப்ளஸ் என்னோட சிஸ்டரோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பாருங்கள் கைஸ். திரும்பி இந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பிரியாணி சமைச்சாங்க. உங்களுக்கே தெரியும் நியூ இயர் நல்ல ஸ்பெஷலே பிரியாணினா. ஸோ எங்கள் அம்மா ஃபிஷ் பிரியாணி செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு வாய் எத்தனை மை காட் கைஸ் வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். சத்தியமாக சொல்ல கைஸ் அவ்வளோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா ஓன் மசாலா செய்கிறாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வஞ்சலை ஃப்ரை பண்ணாங்க. அதுவும் செம டேஸ்ட்டு கைஸ். ஏன்னா அவங்களே மசாலா பண்ணி அரைச்சி செய்கிறாங்களா, ஆஹா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் 65 எங்கள் அம்மா செஞ்சாங்க. அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக கொடுத்துச்சு. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, டீப்பாக ஃப்ரை ஆகிருக்கு ஆயிலில் மசாலா போட்டு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எறா தொக்கு எங்கள் அம்மா செஞ்சாங்க. அதுவும் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் ஸ்டைலில் திரும்பியும் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்ட வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். ஸோ கைஸ் பிரியாணிக்கு ஃபினிஷிங் வேணும்ல, அதனால தான் எங்கள் அம்மா கேரட் அல்வா செஞ்சாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா மை போல் அந்த கேரட் அல்வா அரைச்சி அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டு பாதாம் போட்டு வேறு லெவலில் சத்தியமாக சொல்ல கைஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பரான ஒரு ஸ்வீட்டு செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுத்துச்சு கைஸ் கேரட் அல்வா. ஸோ கைஸ் நம்ம பிரியாணி சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அம்மா சூப்பராக சமைச்சாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன டைமா கைஸ் இன்னைக்கு எங்கள் அக்காவை பற்றி ப்ளஸ் நியூ இயர். ஸோ நம்ம ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, நம்ம அக்காவுக்கு கால் பண்ணி இப்போ மணி 7:30 PM ஆயிடுச்சு. ஒரு ஃபேமஸான ஒரு சூப்பரான பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் புனாய். சூப்பராக இருக்கும் சாப்பாட்டு. நான் ஒரு வாட்டி தான் ரிவ்யூ பண்ணேன். ஆனால் அப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. ரெஸ்டாரண்ட் பேர் ஃபார்ம் பேஸ்கெட்னு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மலே டிஷ்ஷு, இங்கிலீஷ், எவ்ரிதிங் எல்லா ஐட்டமும் அவைலபிள். ஸோ அங்கே நம்ம கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வாங்க ஃபார்ம் பேஸ்கெட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே உள்ளார போனீங்கன்னா நம்ம சர்ப்ரைசிங்காக இருக்க போது. ப்ளஸ் நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்காக அங்கே போகிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் பர்த்டே நைட்ஸ் எப்பயோ போய் சில் பண்ணுவோம், நைட் போய் டின்னர். அதுக்கப்புறம் என்னென்னா நேற்று எஸ்டர்டே நாங்கள் என்ன பண்ணோம்னா கேக் ஒரு மம்ஸ் பேக்கரி, ஒரு ஃபேமஸான பேக்கரி, அதை கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டை போய் கொடுத்துட்டு நாளைக்கு அடுத்த நாள் இது எங்கள் சிஸ்டரை பற்றி. ஸோ இந்த கேக்கை நீங்கள் ஐஸ் பாக்ஸில் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டு டின்னர் சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே சர்ப்ரைசிங்காக கொடுத்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேக்கு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஃபார்ம் பேஸ்கெட்டு இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பத்து பஸ் சூரத் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம பார்க்கலாம் கைஸ். ஸோ
கைஸ் நம்ம ஃபைனலாக ஒரு வழியாக அந்த கதை பான் பேஸ்கெட் சொன்ன டைம் கைஸ் வந்தாச்சு. இன்னும் அக்காவும் மச்சானும் வரல. ஸோ நம்ம சீக்கிரமாக வந்துச்சு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் காமிக்கிறேன் வாங்க கைஸ். தெரியுதா கைஸ், இதான் அந்த ரெஸ்டாரண்ட். ஸோ நம்ம உள்ளார போடலாம் வாங்க. செம்ம கூட்டமாக இருக்கு கைஸ். Hi Amrika, happy birthday. ஸோ கைஸ் ஃபார்ம் பேஸ்கெட்லேருந்து ஸ்டார்டர்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணோம். என்னென்னா சூப்பு, வெஜிடபிள் சூப் கொடுத்தாங்க. அது உள்ளார வந்து மஷ்ரூம் போட்டுச்சு, அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் கேபேஜ் போட்டுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு நார்மலான ஒரு சிம்பிளான சூப்பு, வெஜிடபிள் சூப் மாதிரி தான் இருந்துச்சு கைஸ். ஸோ கைஸ் அதுக்கப்புறம் என் ஃபேவரட்டான சாப்பாடு நான் ஆர்டர் பண்ணேன். அது பேர் என்ன பட்டர் மில்க் ஐயம் பேனிட்னு பார்க்கும்போதே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன் லெக்கு ஃப்ரை பண்ணி அது மேலே வந்து பட்டர் மில்க் சாஸ் போட்டு, அதுக்கப்புறம் சைடில் வந்து சம்பல்னு சொல்லுவோம். சம்பல்னு இஸ் லைக் கிரேவி, நல்லா திக்காக இருக்கும். அது மெல்லே ஃபுட் ஆக்சுவலி கைஸ். அதனால நான் ஆர்டர் பண்ணேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. எடுத்தோன்னே பட்டர் மில்க்கோட சாஸோட இந்த ரைஸு சிக்கன் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னன்னா இந்த சம்பலுக்கு டைம் கைஸ், இந்த ரெட் ஆக்கில் அது மட்டும் லைட்டாக ஒரு காரமாக இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கியூக்கம்பர் இருந்துச்சு, வெஜிடபிள். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையான இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் நான் வந்து ஐஸ் டே தாரிக்னு ஆர்டர் பண்ணேன். இங்கே புன்னையில் பார்த்தீங்கன்னா வந்து டீ சாய்ன்னு சொல்ல மாட்டாங்க, டே தாரிக்னு சொல்லுவாங்க. டேனா வந்து டீ, தாரிக்னா ஆற்றுது. ஸோ ஆற்றுன டீன்னு சொல்லுவாங்க. அது ஐஸ் போட்டு கொடுத்தாங்க. குச்சி பார்க்கும்போது ஆஹா ஸ்வீட்டாக இருந்துச்சு கைஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த புன்னையில் கொடுக்குற அந்த டீ மாதிரியே இருக்கும் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும் கைஸ். ஐஸு டே தாரிக். அதுக்கப்புறம் கைஸ் நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா ஜப்பான் கறி சிக்கன் சாப் வித் ஓமியோ ரைஸ்ன்னு ஆர்டர் பண்ணேன். பேரே யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிரேவி, அதுக்கப்புறம் சீஸ்லாம் இருந்துச்சு. சும்மா உள்ளார கட் பண்ண கைஸ். அது உள்ளார பார்த்தா ரைஸ் இருக்குது. அதே ஒரு ஆச்சரியமாக இருக்குது கைஸ். யூனிக்காக இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் இந்த ரைஸு உள்ளார சிக்கன் ஸ்டஃப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் சீஸும் இந்த கிரேவியும் டேஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மேகி டேஸ்ட்டு கொடுத்துச்சு. ஆஹா என்னடா அது மேகி டேஸ்ட்டு கொடுக்குது, வேறு லெவலில் இருக்குது. உள்ளார வந்து ஒழிச்சு ஏதோ சம்திங் ஒரு புதையில ஒழிச்சு வச்ச மாதிரி அதுக்கப்புறம் ரைஸ் உள்ளார வச்சுருக்காங்க கைஸ். இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும் கைஸ், வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் கைஸ் 4 சீஸ் சிக்கன் பாஸ்தா ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் 4 காரை எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஓ மை காட், அந்த மொசலா சீஸ் அப்படியே பிச்சுட்டு வந்துட்டு கைஸ். ஆஹா வேறு லெவலில் இருந்துச்சு. ஓவர்லோடட் சீஸு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கைஸ். யூ ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, பர்த்டே டு
Alina. Happy birthday to you. இந்த கேக்கர் பேர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பேக்டு சீஸ் கேக் கைஸ். ஆஹா, அது டேஸ்ட்டே சூப்பராக இருந்துச்சு. டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா செம்ம திக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளார பிஸ்கெட் ஸ்டஃப் பண்ணிருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். Shall we start? New life, new beginning. சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மலைகள் மறக்குமே, சிரிக்கலாம், ஸோ கைஸ், நம்ம ஒரு வழியாக ஃபார்ம் பேஸ்கெட் சாப்பிட்டாச்சு. ஸ்டார்டர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பட்டர், நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா பட்டர் மில்க் ஐஎம் பேன் ஸ்டார்ட் பண்ணேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த சாஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. ஸோ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது முன்னாடி கைஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் சிறப்பான வருஷம் எல்லாருக்கும் அமையட்டும் நான் வேண்டிக்கிறேன் கைஸ். ஸோ பை கைஸ்.